மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். மாண்புமிகு அமைச்சர் சி.வே. கணேசன் பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியம் ரெட்டாக்குறிச்சி, கொளவாய், களத்தூர் ஆகிய கிராமங்களில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் தலைமையில் கிராமமாக சென்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்களிடம் திராவிட மாடல் அரசின் சிறப்பு திட்டங்களான காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை எடுத்துரைத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசினார். பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான சிறப்பு நலத்திட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். காலை உணவு கொண்டு வந்துட்டாரு. நம்ம பிள்ளைங்க படிக்கிறவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாரு. தமிழ் புதன் திட்டத்தில் தம்பிங்க படிக்கிற 1000 ரூபாய் கொடுக்குறாரு. காலை உணவு சாப்பாடு போடுறாரு. நடக்க முடியல, வீட்டில் சக்கரை வியாதி வந்து கால் கட்டாயி போயிருந்தா அவங்க வீட்டுக்கே வந்து அரிசி சர்க்கரையை கொடுக்க சொல்றாரு. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா அதுக்கு 36 லட்சம் ரூபாய் வரலையே இலவசமாக லண்டன்ல, ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் போய் படிக்கிறது பணம் கொடுக்கிறாரு. இவ்வளவு உதவி செய்கின்ற முதலமைச்சருக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே ஏற்கனவே வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ சார் வாங்க, எல்லாம் சரி பண்ணீங்களா? இருமா ஏறி நல்லா இருக்கு. பஞ்சாயத்து பஞ்சாயத்து வாங்க, எல்லாம் தண்ணி பிரச்சனை சரியாச்சா? தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த கிணறுக்கு உள்ளே போகிற ஒரு வழி சரியில்லைன்னு சொன்னாங்க. அதை எடுக்க சொல்லியாச்சு. இல்லைங்க, எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஏற்கனவே வந்தப்ப அந்த கிணத்துக்கு உள்ளே போகிற வேற ஒரு பாய் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. நடக்க விடலன்னு சொன்னாங்க. நம்ம தாசில்தார்கிட்ட சொல்லி அந்த இடத்த வந்து எடுக்க சொல்லியாச்சு. அவரும் எடுக்கிறதுக்கு தாசில்தார்